லைனா ஒன்னொன்னா வாங்கோ. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனால உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை. அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல. இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா கண்ணுக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன, 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது. அந்த டாபிக் மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல. அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்தனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிடும். எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறச்ச பாடுங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. கேண்டடி, யாரு அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ? இன்னொருத்தன் பாரு, ஓலையை பிரிச்சு உள்ளார பாக்குறான். கேண்டா, என் புருஷன் இப்ப என் கூட இல்ல. அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கும்? பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க என் கையில மட்டும் கிடைச்சீங்க, சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை பிறந்து குரவலையை கடிச்சிருவேன். ஐயா பிள்ளைனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும். ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல, அயோக்கிய ராஸ்கல்ஸ். இத புடி புடி. யோ, என்ன இது? இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போவதையே. யோ, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ். ஏய், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கறேன். நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது விரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கோ. நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ.
என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால் உள்ள போ. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன். சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்கிற நீ. பன்னீர் பூவில் இவள் தேகம், அதை பார்க்க பார்க்க வரும் மோகம். நெஞ்சனை பஞ்சனை இடக்கூடாதோ, தத்தி வந்த தத்தை கீழே முத்தம் இட்டு முத்துக்கூடி சொர்க்கத்துக்கு எந்த வழி சொல்லி தந்தோம். இன்னும் இன்னும் என்று மனம் ஏங்கும் ஏக்கம் கண்ணில் தெரியுது. இருவரின் தோளில் மாலை, இரவினில் ராஜலீலை, அழகிய காமதேவனாலயம், அது காதல் தீபமாயிரம். முத்திரையிடல் கேட்காதோ, நித்தம் உன்னை உச்சரிக்க முத்தம் என்னும் அச்சடிக்க, காமதேவனாலயம், இருவரின் தோளில் மாலை, தேவகானம் கேட்கும் அதிகாதல் தீபமாயிரம். காமதேவனாலயம், அதிகாதல் தீபமாயிரம். வணக்கம். வா கோபால், இவ்வளவு நாள் உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருயோன்னு நினைச்சேன். உட்காரு கோபால். கமான் கோபால், டேக் யுவர் ஹானரபிள் சீட். போய் வைத்தி நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
யாரார எதுக்கு கூப்பிடுறது எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அக்ரஹாரத்தில் நுழைய முடியதே பாவம். இவ முகரைக்கு முகூர்த்த வெத்தலை பக்குவேன். நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சுதான் போகணும். இது வைத்தியோட ஆத்து கல்யாணம். அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூப்பிட்டிருக்கான். அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம அட்சரைய போட்டு போறதான் மரியாதை. அண்ணா அண்ணா அண்ணாதான் இவ்வளவு பெருந்தன்மை அனுசரிச்சு போறாரு. கமான் கோபால், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் வந்தா கோபால். நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ் தானே இருக்கு? ஆமா, இவதான் கோவில் தலைமை கருத்தா. இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார். திட்டம் மூட்டை செஞ்சிருக்கா சார். ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த காசு மாலையில 10 காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? வருஷங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. ஈஸி. உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்பட வைத்தி தான் பொறுப்பு. எழுந்துருமா? உட்காருங்க உட்காருங்க. மங்களே தான் 4 மணி எழுந்துக்க கூடாது. உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் தாலி கட்டுங்க. கொஞ்சம் இருங்கண்ணா, நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு. அதுல இவா பேரும் அடிபடுறதே. ஆமா ஆமா, இது எங்க கௌரவ பிரச்சனை. முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம். இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் நகை திருடினேன். மாமா, சாஸ்திரி இருக்காரா? ஏன், என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லப்படாத. இல்ல, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. கோபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 1 அவர் கூட ஆகல. அதுக்குள்ள பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது. அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிற அவனை ஊருட்டே துரத்துங்கிறேன். இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க, சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசுக்குண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களண்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி சரி, இது நம்ம காதோட காதா இருக்கட்டும். எங்ககிட்ட சொன்ன மாதிரி மத்தவங்கிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏன் வை, எதுக்கு கோபால் தான் திருநதா போலீஸ் சொன்னான்? ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுடக் கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் தான் அந்த அம்பி வழியை தன் தலையில தூக்கி போட்டுட்டான். நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம்? விளங்க மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாலும் அவனும் நேக்கு ஒண்ணு செஞ்சு யாரும் அவனு தப்பா பேசாத. போதும் போதும், மத்தவ பிறகு பீத்து நிக்காதே. நீ எல்லாம் ஒரு பிராமணனா போய் அல்பா. இல்ல, நான் பிராமணன் இல்ல. இனிமே நேக்கு இந்த யோகினி இல்ல. எப்ப குருக்களா இருந்து இந்த மகாபாவத்தை செஞ்சனும் நான் சண்டாளுங்க. நான் மகா பாவிதான். இனிமே எனக்கு இந்த பூணூல் வேண்டாம். நான் பிராமணன் இல்ல, நான் மகா பாவிதான். நான் பாவிதான். பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுக்கும் வர்ற சோதனை தான் இவருக்கும் வந்திருக்கு. இவரு கொஞ்சம் எல்லை தாண்டி இருக்காரு. இதுக்கு ஏன் பிராமணே மத்தவன்னு சொல்லி பிரிச்சு பேசணும்? மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல. அது மனுஷங்கிட்ட தான் இருக்கு. இனிமே தப்பு செய்யறதில்லன்னு நினைச்சுக்கோங்க. போடுங்க.
எங்க அடாடா என் மருமகளே உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. கேப்பா இது எவ்வளவு? 300 தான். 300 தானா? அத்தை அதுக்கு புடவையே வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இரும்மா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100, 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500, 600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசு. சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவசாய கிட்ட மூடி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் நில்லு. இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி, நீ 150 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திரா கிளாக்கிங்கிற முட்டுட்டே கவலை தெரிச்சிடும். அத உட்காரு. நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுதான் நீ அந்த பக்கம் உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரமா? என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல. ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான். நீ பாரு, இதுலயே பாரு. அத வேற பாதி எங்க காமிச்சிருமா? தலை பாரு. என்னத்த நீங்க? நீ பாரு. நீ 2 மணி எடு. வேண்டாத்த. அம்மா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுக்கிறதுனாலயா? அம்மா தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ளிட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண. நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு. எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா, என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வர. இந்த பாருப்பா, என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன். ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா, அதை திருப்பி வாங்கிக்கணும். ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இதோ பாருங்கம்மா, அவன் உங்க மருமக இல்ல, மக. அப்படி நீங்க அவளை பார்த்து பெண்ணை நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு 10 பண்றச்சேன். எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாலே என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வளையல வாங்கிட்டு வாங்க. போற வழியில பேசிக்கலாம். கொடுங்க. வாங்க. ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. கேரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெருசா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்கும் தான் கல்யாணம் அடுத்து. நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லீங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். சரிக்கு பேசாம ஒரு குடம் தண்ணிய
நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம், விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற, எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன். பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல, பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதமா தேய்ச்சி விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கீங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இது புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுனா அப்பப்ப வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயா குட்டி 16 அடி பாய்வே போவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? இது என்ன? இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். நீ கம்பி எடுத்துக்கடா சூடு போட நிமிடல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும். கிழிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல. அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்கு போன இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா, இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா. பேயா இது? அம்மா பானு, பானு. ஐயோ, நான் உன் புருஷம்மா. நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல ஆத்தா, இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ, எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சிட்டேன் ஆத்தா. ஐயோ, ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு. ஐயோ, ஏன் கதவை தாள் போடுற? நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதிச்சோம் நேக்கு எதுவும் இல்ல. அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நான் கட்டாயம் நான் சுட்டாவிடும் வாங்கம். அடக்கிட்டு வந்து ஒண்ணு தாங்கம். நான் ஆளான தாமர ரொம்ப
தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் என்ன தள்ளி வச்சா உடம்பு தாங்காது உங்களை தான் எண்ணி இந்த கண்ணு ரெண்டும் தூங்காது உங்க மேல சாயணும் மடி மேல ஆடணும் தடுப்பேனா இடம் கொடுப்பேனா வஞ்சி மனம் கெஞ்ச அடவஞ்சம் என்ன கொஞ்ச வஞ்சி மனம் கெஞ்ச அடவஞ்சம் என்ன கொஞ்ச 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 வாங்கண்ணா நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோம் நேற்று எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் சட்டா என்ன சுட்டா விடுங்க அடக்கிட்ட வந்து முத்தம் ஒண்ணு தாங்க சத்தியத்தை விட்டு புட்டு வாங்கோனா உங்க வேணாத ரோஷமும் விமான கோபமும் விடுங்கோனா கட்டி பிடிங்கோனா எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல 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 நில்லுங்க நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோம் நேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தட்டா என்ன சுட்டாயிடும் தாங்க அடைச்சிட்ட வந்து முத்தம் ஒண்ணு தாங்க ஏய் நீ ஆத்தா இல்ல மோகினி அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற மந்திரவாதி சொன்ன மாதிரி உன்னை அடிச்சுதான் விரட்டணும் பானு என்ன மன்னிச்சிருமா அணைக்க வேண்டிய கையால உன்னை போட்டு அடிக்க வேண்டி இருக்கேன் போயிரு மோகினி போயிரு என் பொண்டாட்டி விட்டு போயிரு Stop it! I'm not Mohini. I'm your பொண்டாட்டி பானு. இத்தனை நேரம் உன்னை சும்மா ஏமாத்திட்டு இருந்தேயா அம்மா. ஏமாத்திட்டு இருந்தியா? ஏண்டி இப்படி ஏமாத்தி அடி வாங்கணும்? இவ்வளவு நாள் நீ சரிப்பட்டு வரல. அட்லீஸ்ட் சாமி அண்ணாலாவது நீ இறங்கி வருவேன்னு நினைச்சேன். இந்த சாத்திட்டியா அம்மா. Sorry my dear பானு. Oh God. பிள்ளையாண்டான் டாக்டர் ஆயிட்டான் போல் இருக்கே. அண்ணா நீங்க செஞ்ச உதவிக்கு என் உடம்பு தோலை செருப்பா தைச்சு போடலாம். இவர் என் தோப்பனாரா இருக்கலாம். அந்த ஸ்தானத்துல உங்களைத்தான் நான் பாக்குறேன். தினம் உங்க போட்டோ நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்த தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. எவையா தர்மகர்த்தா? அது அவர்தான். இன்னைக்கு 9 மணிக்கு ஏன் கட்டல நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை கொடுத்து பேசணும். யோ பொறுமை மரியாதை இதெல்லாம் நீயே சொல்லி தர வேண்டாம். நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? பகவானுக்காக நாம காத்திருக்கோம், நமக்காக பகவான் காத்திருக்கோம். நீங்க 9 மணிக்கு வரல, அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். ஓஹோ தத்துவம் பேசுறாரா? இத பாரியா இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும். என்ன சொல்ற? பண்ணுவோம். நாளை காலையில கரெக்டா 9 மணிக்கு வந்துருங்க. இப்ப முடியாதா? முதல்ல கையெடு. இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா அதை சொல்லியா முதல்ல. இது ரொம்ப அராஜகம். கையெடு. கையடியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், தர்மகர்த்தா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க. ஏயா நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ கையை எடுக்கல இங்க ஒரு கொலையே விழுகும். எடியா தர்மகர்த்தாங்கிற திமிர்ல தானே நீ பேசுற. நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன். சில பேரை சொல்லி திருத்தலாம், சில பேரை அடிச்சுதான் திருத்தணும். மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறே இல்லையா?
நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. தப்பு பண்றது சகஜம், மன்னிச்சிட்டாரு. போ போ. நம்ம பையன் தான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பின்னிட்டான்ல. சாமி, பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லணும். சும்மாவா சொன்னா ஊமை ஊரை கெடுக்கும். பழமொழிகள் ஆல்வேஸ் கரெக்ட். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவுல நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா. தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா. எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சுட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ, we never encourage such things. he should not encourage such things. ரெண்டும் ஒண்ணுதான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாசை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா, கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகையா? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன்? அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்ச அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தல. தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கடா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசனை நம்பி ஒரு பொம்மை நாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு. அபராத பணம் 1000 பஞ்சாயத்து அந்த பொம்மை நாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா.
நாடாளர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த குழந்தை ஞான சமுத்திரம் என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியுற. பிடிங்கோ, நான் இப்ப உங்க பொண்ணா வரல, பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தையா நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ஊருக்கு ஒரு நியாயம், நீக்கு ஒரு நியாயம் வேண்டாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டேன், அதே மாதிரி என் ஆத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க. சம்பந்தி, சாமி, ஒரு சொம்பு தண்ணியில போற சமாச்சாரம், அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சாதான் இந்த கட்டை வேகும். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல. ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன். மாமா கொஞ்சம் இப்படி வாங்கோ. அத்தை இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க, உங்க 2 பேர் கையில கொடுக்குறேன். என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட அந்த ஆளை விடுமா, 2 நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எதுன்னு புரியல. நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது? வேட்டி, கூறப்படவே, தாலி, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? புரியல? எனக்கு புரியுது. குட். மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூறப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. யோ, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ. நீ பாட்டுக்கு என்னென்ன வளர்ற? வளரலடி, நம்ம 2 பேத்துக்கும் 60ஆம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா. அது எனக்கு புரியுது. ஆனா 60ஆம் கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்யோன்யமா குடித்தனம் நடத்தி 5-6 பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம். உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற? முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன். அவனுக்கு கழுத்த நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோறு தின்னுக்கிட்டு இருக்குது. அதுகிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? பார்த்தவன் தான் கால வேணா கூட பிடிக்கலாம். ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே. இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது? என் தலையே போனாலும் சரி, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலை தான் போகும். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க, ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து. என் மேல பஞ்சாயத்து? அம்மா, உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது. நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணும் பெருசு இல்ல. வானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 பண்ணினது ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல. அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க.
திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக என் கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்சாவழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. மொத்தத்தில் இந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன். நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், அவ்வளவுதான். பதவிப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழ போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா? இல்ல என் புருஷனுக்கு வம்சாவழி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மாட்டேங்கிறேளா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என் தோப்பனார் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி? கேளுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா இல்ல என் புருஷன் பழி வாங்கணும்னு ஒதுக்குறாரா? கேட்டு சொல்லுங்க. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வையை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆத்துக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆத்துக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க. அது எப்படி? அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் இவரை பார்த்து கைவிட்டி சிரிச்சிட மாட்டேன். அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண? நீ என்னடா தெருவுல நின்னுக்கிட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டு. இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க. இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன என்ன பேசுறாரு? அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேட்கறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும். எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணி கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். பாடி போங்க எல்லாரும். இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பார்த்தால ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். ஒண்ணு கூட இங்க யார் வரக்கூடாது. ஏங்க உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்கம் எது கிடைப்போம்? அட புரியாம பேசுறது போய் எடுத்து பாப்போ. இன்னைக்கு அமிர்த யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம்.
நீங்க எதுக்காக சாகணும் சொல்லுங்க, நீங்க ஏன் சாகணும்? நீயும் பானுவும் நல்லா இருக்கணும், அதோட என்னால ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது, அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு, அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா? சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன் பொறுமையானவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கன்னிகாதானம்னா என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல, உன் மனைவி, இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தார வாத்தீங்க. இது கூட அக்னியை சாட்சியை வச்சு தானே நடந்தது. இதுக்கப்புறமா தானே நான் தாலி கட்டினேன். அப்புறம் என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்ன நம்பி கழுத்து நீட்டின பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா, அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அரிச்சந்திரன் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து. உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடிய வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ஜுன இல்ல, நாவித்திர இல்ல சார். அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரி கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்து முடியல போது பரவாயில்ல சார், நான் தோத்துட்டேன் சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்திருக்கலாம், ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா அம்மா பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க சார். அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது. நான் போய் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. ரெடி ரெடி ரெடி. மேல உட்காருங்க. நானா? ஆமா. உங்க பக்கத்துலீங்களா? ஆமா. சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா, உட்காருங்க. ரெடி ரெடி. என்னடா? அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி. அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும். யாருங்க அது மூஞ்சி மூணு வச்சிருக்கிறது?
ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்.